Hello friends, welcome to Learners Forum. ஸோ இந்த வீடியோ அதாவது டெய்லி ஜாப் அப்டேட் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாப்ஸ் பற்றி டெய்லி அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடாவில் இருந்து கொடுத்துருக்க ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் விச் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஜாப்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து January 30 அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்கன்னா February 19th. ஸோ என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சீனியர் மேனேஜர் டெவலப்பர் ஃபுல் ஸ்டாக்கில் கேட்டிருக்காங்க. 28 வேகன்சிஸ் இருக்குது. மினிமம் ஏஜ் 27, மேக்ஸிமம் 37. ஃபுல் டைம் இன் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க வித் மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி மேனேஜர் ஆர் டெவலப்பர் ஃபுல் ஸ்டாக் ஜாவாவில் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸர் டெவலப்பர், சீனியர் மேனேஜர் டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஐடி ஓரியன்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபீல்ட் அண்ட் உங்களுடைய டொமைன் வந்து மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து கூட நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். க்ளவுட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க, ஏஐ இன்ஜினியர் கேட்டிருக்காங்க, ஏபிஐ டெவலப்பர் கேட்டிருக்காங்க, சீனியர் மேனேஜர், மேனேஜர் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆஃபீஸ் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, மேண்டேட்ரியாக என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க, என்னவா இருந்தால் ப்ரிஃபர்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப் நீங்கள் அதிகமாக இருப்பீங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இவங்க கேட்டிருக்க இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மேண்டேட்ரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃபீஸ் டேட்டா இன்ஜினியர், Finacle developer, storage administrator and backup, ETL developer. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 38 டிஃப்ரெண்ட் போஸ்ட் வந்து இருக்குது அண்ட் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த கிரேடில் இருப்பீங்க, எவ்வளோ வேகன்சிஸ், ஒரு கேட்டகரி வைஸாக எவ்வளோ ரிசர்வேஷன்ஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட்டில் யாருக்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 850 rupees ஃபார் ஜென்ரல், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ். மற்றவங்களுக்கு 175 rupees. ஸ்கேல் ஆஃப் பே, லொக்கேஷன் ஆஃப் போஸ்டிங் டீட்டெயில்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட், சர்வீஸ் பாண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு அப்ளிகேஷனே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஆன்லைன் டெஸ்ட், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இல்லைனா வேறு ஏதாவது டெஸ்ட் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலாங் வித் குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜை பேஸ் பண்ணி இருக்கும். 150 questions-க்கு 225 marks அண்ட் டைம் டியூரேஷன் வந்து 150 minutes இருக்கும். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இன்டர்வியூ டைமில் என்ன எடுத்துகிட்டு போகணும், அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ இன் டு தி அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் பிஓபி, பேங்க் ஆஃப் பரோடா. அதில் கரியர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருந்திருக்கும். அதில் இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட் நம்பரை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ எப்படி இருக்கணும், சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், ஸ்கேன் காப்பீஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், பேமெண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அனெக்சர் 1ல் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது ஒவ்வொரு பொசிஷனுக்கு அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கும், ஜாப் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஸ்கில்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அரௌண்ட் 37 போஸ்ட் அப்படிங்கிறதுனால எல்லா போஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த ஸ்கில் செட்டோட மேட்ச் ஆகுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மேட்ச் ஆனீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சருக்கான ஃபார்மேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சைஸில் இருந்து ஃபார்மேட்டில் இருந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே. அண்ட் சில ஃபார்மேட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூசிவாக இருந்தீங்க அப்படின்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர்
ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.